ஏதோ வைல்டு கார்டில் வரும்போது ஏதோ 1, 2, 3 நாள்லாம் சொல்லித்தர்ற மாதிரி வந்தாங்க சார். அதுக்கப்புறம் 5க்கு அப்புறம் என்ன வரும், அப்புறம் 7க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வினோத் தெருக்கி விட்டுருக்காப்புல. சரி அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சபரிநாதன் சாண்ட்ரா இருக்காங்களே சார், அவங்க உள்ளர வரும்போது அப்படின்னு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் 2வது நாளே அப்படின்னு சொல்லி ஆயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சிட்டிக்கு போட்டு வந்து காட்டுறாப்புல. ஸோ அதனை தொடர்ந்து வியானா ஏதோ ராக்கெட் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க சார். அதுக்கப்புறம் புஸ்வானா மாதிரி அப்படியே போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா சார் ஏதோ பெனாயிலாம் ஊற்றி கழுவி அப்படியே இந்த வீட்டை சுத்தமாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க சார். கடைசியாக ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரம்யா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஓல்டு கண்டஸ்டண்ட்டுகளும் வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டுக்கு மேலே செம கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளர வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆடிய ஆட்டங்கள்லாம் அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஓல்டு கண்டஸ்டன்ட்களையும் போட்டு செய்யின்னு வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு என்னாச்சு அப்படின்னா, டேய் நம்மளுக்குள்ள நம்ம வேணா அடிச்சுக்கலாம், ஆனால் இன்னொருத்த நம்மளை வந்து அடிக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுங்கெல்லாம் ஓட விட்டுருந்தாங்க. ஆனாலும் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் சும்மா கிடையாது. ஏய் நீங்கள் ஓட விட்டா நாங்கள் அதுக்கு மேலே ஓட விடுவோண்டா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி திவ்யா அவர்களுடைய கேப்டன்சி, அதுக்கேற்ற மாதிரி பிரஜனுடைய ரிப்ளை அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக இருந்துச்சு இந்த வாரம் முழுக்கவே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுப்பா, வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டுகளை இன்றைக்கி விஜய் சேதுபதி வச்சு பொழக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அதில் குறிப்பாக வந்து திவ்யா அவர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ ஒன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஏதோ டிசிப்ளின்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி அந்த டிசிப்ளின்னா என்ன, டெக்கோரம்னா என்ன, அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்டு ஓல்டு கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் கொஞ்சம் திருந்தின மாதிரி மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆட்டத்தை வந்து ஆட ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க சேஞ்ச் அவுட் ஆகிட்டாங்களா விஜய் சேதுபதி? ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வச்சு கிளின்னு வந்து கிழிச்சு விட்ருப்பாப்புல. ஸோ அதனால் அப்படி ஆகிட்டாங்களா இல்லை உண்மையாகவே நடிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வர்ற வாரங்களில் வந்து தெரியும். பட் எனியோ வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் கேமு செம்ம ஃபயராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா வெறித்தனமாக இருக்கும். ஆனால் அது இன்றைக்கி நடக்கக்கூடிய எபிசோடில் தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, யாரை இவங்க பாராட்டுறாங்க, யாரை வந்து புகழ போகிறாரு, ஒன்று ஓல்டு கண்டஸ்டண்ட்டுங்களா இல்லை வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டுங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு கோணத்தில் வந்து பார்த்துருப்போம், ஆனால் அது ஒரு வேறு கோணத்தில் வந்து விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால் முற்றிலுமாக சேஞ்ச் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் எனியோ ஓல்டு கண்டஸ்டண்ட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க வைல்டு கண்டஸ்டண்ட்டுக்கு மேலே அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓல்டு கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் இருக்கிறதுலே விஷத்தன்மை வாய்ந்த ஆட்கள், அந்த விஷ செடிங்கெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கண்டஸ்டண்ட்டை ரொம்ப தரைக்குறவாக பேசுனதெல்லாம் நிஜமாகவே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க பார்க்குற விதமே, ஐயய்ய நீயா உங்ககிட்டலாம் பேச முடியாது, ஐயய்ய நீயா உங்ககிட்டலாம் பழக முடியாது, ஐயய்யோ நீயெல்லாம் என்னை தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரியாக்ஷன்ஸாக வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்குவோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.